ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நிறைய வகையாக மீன் குழம்பு பண்ணலாம். நாம் இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். அது தேவைக்கேற்ற அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். 3 பல் பூண்டு, 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி அதில் ஜூஸ் எடுத்துக்கலாம், 1 கப் துருவன தேங்காய், எண்ணெய் தேவைக்கேற்ப. இன்றைக்கி நான் சங்கரா மீன் எடுத்துருக்கேன். எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா பண்ண போகிறோம். அதை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் போட்டு மிதமான சூட்டில் 2 to 3 நிமிஷம் வறுக்க போகிறோம். அது தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து 1 டீஸ்பூன் தான் இப்போ குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். மீதியை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 3 மாதம் வரலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பேன் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 3 பல் பூண்டு, வெங்காயம் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கோம். தக்காளி லேசாக வெந்த மாதிரி ஆச்சுன்னா போதும், ரொம்ப குழைய சாப்பிடல. தக்காளி இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 5 ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் இப்போ தனி மிளகாத்தூள் வச்சுருக்கீங்கன்னா தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு மசாலா 1 ஸ்பூன் போட்டு கரைக்கிடாமல் நல்லா வதக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஏன்னா கறிக்கிடுச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது, டேஸ்ட்டு. இதை லேசாக ஒரு வதக்கிட்டு மிக்ஸி ஜார் போட்டு அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி 1 கப் கோகோனட் சேர்த்து. கோகோனட்டை நல்லா மைய அரைக்கணும். கோகோனட்டை தெரியவே கூடாது அந்த அளவுக்கு. நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி ஜாரில் போட்டேன். அதில் 1 கப்பு கோகோனட் சேர்த்து ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டு இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய் போட்டு வச்சிட்டோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் சூடானதும் 2 பச்சை மிளகாய், நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டோம். கரைச்சி வச்சுருக்க புளி ஊற்றிப்போம். தேவையான அளவு உப்பு இப்போ 1 டீஸ்பூன் போடுவோம். அதுக்கப்புறம் செக் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா ஒரு மூடி போட்டு கொதிக்கிட்டோம் குழம்பு. அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மீன் சேர்த்துப்போம். மீன் சேர்த்தப்புறம் ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரல கொதிக்கிட்டோம். மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னா மீன்லாம் வந்துடுச்சு. நல்லா வாசனையாக வருது. இதுக்கு மேலே கொஞ்சம் கறிவேப்பிலை தூவணும்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பகிர்ந்துக்கோங்க. நன்றி.